ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தல் இது மட்டும்தான் கொண்டு வராங்க. இல்லை இது ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணி தான் பார்க்கணும். இப்போ தேர்தலுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டில் வந்து 6 பேர் இருக்காங்க வாக்களிக்கிறதுக்கு. நானும், என் கணவர், 2 பசங்க, என் அத்தை, என் அம்மா, எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்னும் வரல. ஏன்னா என் வீட்டில் என் அம்மாவுக்கும் என் அத்தைக்கும் இன்னும் வரல. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அப்புறம் வரும். ஒருவேளை அந்த கன்ஃபியூஷனில் இருந்திருக்கலாம். ஆனால் இதே வந்து பிஹாரிஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு இமிக்ரெண்ட்ஸ்க்கு வந்து வாக்குறுதி இல்லை அப்படி சொன்னாக்க அவங்க இங்கே தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஓட் வேணும்னா அப்போ இருக்கிற எல்லா இடத்துல எல்லாரும் உங்களுக்கு வாக்களிக்கணும். அப்போது மட்டும் உங்களுக்கு ஓகே. எப்போ வந்து கணக்கு எடுத்துட்டு சராசரி மனுஷங்களை வந்து ப்ராப்பராக ஒரு ரிசர்ச் பண்ணி இப்படி தான் இருக்கணும். சார் வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்தது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஏதோ பிரதமர் முடிவு பண்ணார், பாஜக முடிவு பண்ணாங்க, அதுக்காக கொண்டு வந்துட்டோம். அதுக்கு ஆராய்ச்சி நடந்திருக்கு. அதுக்கு சட்ட ரீதியாக ஆராய்ச்சி நடந்திருக்கு. சட்ட ரீதியாக அது ஓகே பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனை ஓகே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் கொண்டு வந்திருக்கோம். 2025 கடைசியில் இருக்கோம். இந்த 4 வருடத்தில் 65% பெண்களுக்கு மீதான ஒரு கொடுமைகள் அதிகமாகிருக்கு. ஸோ 65% ரைஸ் நீங்கள் சொல்லும்போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே இருக்குது? எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது, கோயம்புத்தூர் இருக்கட்டும், பொள்ளாச்சி இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கட்டும், இல்லை பல இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது முக்கியமான காரணம் வந்து போதைப் பொருட்கள் அல்லது டாஸ்மாக்.